Hi student, 12th standard chapter 6 example 6.43 find the non-parametric form of the vector equation and the Cartesian equation of the plane passing through the point 0, 1, minus 5 and parallel to the straight line r vector equal to I cap plus 2j cap minus 4k cap plus s into 2i cap 3j cap 6k cap and r vector equal to I cap minus 3j cap plus 5k cap plus t into I cap j cap minus k cap. வெக்டர் ஈக்குவேஷன் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனோட கேட்குறாங்க. கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண சொன்னாங்க. அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரே சிங்கிள் பாயிண்ட்ஸ் கொடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு ரெண்டுன்னா வரும் பேரல் வெக்டராக ஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதுலேருந்து நமக்கு என்ன வரும் கார்டீசியன் ஃபைன் பண்ணு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும் நான் பேராமீட்டரோட வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க. அந்த பாயிண்ட் தான் என்ன வரும் ஏ வெக்டர்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா, பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும் இந்த வெரி இம்பார்ட்டன்ட் பேரல் லைன் கொடுத்துருந்தாவே அது வந்து என்ன நமக்கு பாயிண்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கு எஸ்ஸுக்கு டீக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரல் வெக்டர் தான் நமக்கு ஃபைண்ட். இது ஜஸ்ட் பேரல் வெக்டரோட கண்டிஷன். ஓகே, எஸ் இன்டு யூ வெக்டர், எஸ் இன் டி இன்டு வி வெக்டர். ஓகேவா, அப்போ இங்கே இருக்கிற வெக்டர் தான் பி வெக்டரை கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் சி வெக்டரா. ஓகேவா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் பேரல் வெக்டர் கண்டெயின் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்போம். அது பாருங்க, உங்களோட வீடியோவில் பாருங்க. பேரல் லைன் கொடுத்தனாவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுலேருந்து ஏ வெக்டர் ஃபைன் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது நமக்கு எனி லைன்ஸ் கொடுத்தாலும் அதுல நமக்கு பாயிண்ட் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுல நமக்கு பேரல் வெக்டர் தான் ஃபைன் பண்ணணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இதுலேருந்து பி வெக்டர் ஃபைன் பண்ணிட்டோம், இதுலேருந்து சி வெக்டர் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஃபைன் பண்ண ஏ வெக்டர் ஃபைன் பண்ணியாச்சு, பி கிராஸ் சி மட்டும் ஃபைன் பண்ணணும். பி கிராஸ் சி ஃபைன் பண்ணா நமக்கு ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஐ ஜே கே ஃபைன் பண்ணிட்டு பி ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் 2 3 6, சி ஓட கோஎஃபிஷியன்ட் 1 1 மைனஸ் 1. ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண எனி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன சிம்பிள் பிளஸ் மைனஸ் பிளஸ் சிம்பிள் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ கேப் ஓகே காலம் கேன்சர் ஓகேண்ணா 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 6 இது மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். மைனஸ் ஜே கேன்சர்ஸ்னா 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6 ப்ளஸ் கே கேப் இது கேன்சர்னா 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 3. ஓகே, இப்போ ரெண்டாயிரம் மைனஸ் 9 ஐ கேப் இது மைனஸ் 8 வெளியே ஒரு மைனஸ்னா 8 ஜே கேப் 2ல் மைனஸ் 3 போனால் மைனஸ் 1 மைனஸ் கே கேப். இதான் பி கிராஸ் சி. ஃபார்முலா எடுத்து சப்மிட் பண்ணலாமா ஈக்குவேஷன் 1ல்? அப்போ ஆர் வெக்டர் மைனஸ் இது நமக்குன்னா நமக்கு ஏ வெக்டர் என்ன ஐ டைம்ஸ் 0 ஆயிடுச்சு ப்ராப்ளம் நமக்கு. அப்போ ஜே மைனஸ் 5k. ஓகே, டாட் நமக்கு இந்த ஃபார் டாட் இந்த டாட் வேல்யூ பி கிராஸ் சி மைனஸ் 9 ஐ கேப் பிளஸ் 8 ஜே கேப் மைனஸ் கே கேப். ஓகே, ஜஸ்ட் என்ன வரும் இந்த ஃபேக்டரில் இதை டாட் எடுக்க போகிறோம். அப்போ ஆர் வெக்டர் டாட் மைனஸ் 9 ஐ கேப் பிளஸ் 8 ஜே கேப் மைனஸ் கே கேப். நெக்ஸ்ட் பிளஸ் என்ன வரும் இப்போ இந்த 2 டைம்ஸ்னா நமக்கு டாட் எடுக்க போகிறோம். ஓகேவா, இந்த மைனஸ் ஃபேக்டர் நமக்கு என்ன காமனு இதுதான். இது மட்டும் பண்ணால் மைனஸ் 0 ஆகிடும். ஏன்னாங்கண்ணா ஐ இருக்குது 0 ஆகிடும். இங்கே ஐ டைம்ஸ் இல்லை. எப்பவுமே டாட் எடுக்கும்போது ஐயோட ஐ டாட் எடுக்கணும், ஜேவோட ஜே கேவோட கே தான் டாட் எடுக்கணும். அப்போ ஜே தான் இருக்குது. ஜேக்கு என்ன ஜேடா ஜே 1 8 இன்ட்டு 1 8 மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ் 5. ஓகே, ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் 8 நம்ம 13. அப்போ நெக்ஸ்ட் இதை நமக்கு என்ன வெக்டர் நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன். ஓகே, நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் தெரிஞ்சுன்னா ஈஸியாக கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணலாம். ஆர் வெக்டர் போய் xi கேப் ஒய்ஜே கேப் இசட்கே கேப் ஃபைன் பண்ணனா அது எப்படி கன்வெர்ட் ஆகிடும் கார்டீசியன் ஈக்குவேஷனா கன்வெர்ட் ஆகிடும். அப்போ xi ஒய்ஜே இசட்கே டாட் இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும் ஃபங்க்ஷனு. ஓகே, இந்த டேர்ம்ஸு கண்டிஷன் அப்படியே இருக்கும் மைனஸ் 13. ஓகே, இப்போ ஜஸ்ட் டாட் இருக்கலாமா? ஐ டாட் ஐ வேல்யூ 1 மைனஸ் 9x 8y மைனஸ் z மைனஸ் 13 ஈக்குவல் டு எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ மைனஸ் எக்ஸ் வேல்யூ மைனஸ்ல இருக்கக்கூடாது. போத் சைடு மைனஸ் மல்டிப்ளை பண்ண வரும் 9x மைனஸ் 8y பிளஸ் z பிளஸ் 13 ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு என்ன வரும் கார்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது இந்த டாப்பிக்கில். 6.7ல் இது எக்ஸாம்லோட ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. எக்ஸாம் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் 5 மார்க் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.